ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடம் என்ன இடம் அப்படின்னா, இதுதான் வந்து இந்தியாவிலே செகண்டு அந்த பிளங் வாட்டர் ஃபால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஒரு ஸ்ட்ரீமாக அப்படியே அருவி மாதிரி கொட்டுறது அப்படின்ற ஒரு வாட்டர் ஃபாலில் இந்தியாவிலே 2வது பெருசு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலே போட்டிருக்கேன், நொக்காலிக்கா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேகாலயாவில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலே பெரிய அந்த பிளங் வாட்டர் ஃபாலு, அதுவும் சவுத் இந்தியாவிலே பிக்கெஸ்ட் வாட்டர் ஃபாலுங்க. ஸோ அந்த ஒரு வாட்டர் ஃபாலுக்கு தான் நாம் இங்கே வந்திருக்கோம். ஸோ பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒரு 2 டேஸுங்க எனக்கு இந்த வீக்கெண்ட் லீவ் கிடைக்குது. ஒரு சாட்டர்டே சண்டே எனக்கு லீவு. ஸோ அந்த ஒரு 2 டேஸ்க்கு நல்ல ஒரு சூப்பராக ஒரு இடத்துக்கு போகணும், நல்ல ஒரு நேச்சரோட ஒன்றி நல்ல ஒரு தரமான ஒரு இடம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. எஸ், நீங்கள் பார்த்தோன்னே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், இது ஜோக் ஃபால்ஸ் தான். ஸோ இந்த ஜோக் ஃபால்ஸ் வந்து எங்கே இருக்குது, இந்த ஜோக் ஃபால்ஸ்க்கு வந்து எப்படி வரணும், நம்ம சென்னை, கோயம்புத்தூர், சேலத்துலேருந்து எப்படி ட்ராவல் பண்ணி இந்த ஃபால்ஸ், இந்த அழகான இந்த ஜோக் ஃபால்ஸை வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு இங்கே வேறு என்னென்ன மாதிரி வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்ற கம்ப்ளீட் திங் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஹலோ, ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேலம் ஒண்டர்ஸ். நம்ம சேனலில் ரெகுலராக ட்ராவலிங் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். நீங்கள் பார்ப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் நம்ம சேலம் ஒண்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜோக் ஃபால்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, கர்நாடகா மாநிலத்தில் சிம்மோகா அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் சராவதி அப்படின்ற ஒரு ரிவரில் வந்து அமைஞ்சிருக்கிறது தான் இந்த ஜோக் ஃபால்ஸ். இந்த ஜோக் ஃபால்ஸுக்கு நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தலகுப்பா ரயில்வே ஸ்டேஷன். நீங்கள் சென்னை, சேலம், கோயம்புத்தூர் எங்கே இருந்தாலும் நீங்கள் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு ட்ரெயினை பிடிச்சி வந்துட்டீங்க அப்படின்னா டெய்லியும் நைட்டு 11 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குங்க. அந்த ட்ரெயின் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த ஜோக் ஃபால்ஸுக்கு முன்னாடி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும், தலகுப்பா அப்படின்ற ரயில்வே ஸ்டேஷன். அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு உங்களை கூட்டிகிட்டு போய் விட்டுரும். நைட் அங்கே ஏறினீங்க அப்படின்னா காலையில் 7 மணிக்கே உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டுருங்க. நம்ம தலகுப்பா ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சு. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அப்படியே நேராக நடந்து வந்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து பஸ் ஸ்டாப்பு. இங்கே முன்னாடியே எல்லாருமே பஸ்ஸுக்கோசம் தான் வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ பஸ்ஸில் இங்கேருந்து ஒரு 1/2 hour ட்ராவலாம். 1/2 hour ட்ராவலில் நம்ம போய் ஜோக் ஃபால்ஸே நம்ம போய் இறங்கிக்கலாம். நீங்கள் பஸ்ஸு, டாக்ஸி இல்லைனா ஏதாவது ஆட்டோ பிடிச்சி வந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 1/2 மணி நேரம் ஆகுங்க. முன்னாடியே வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்கும். ஒரு 20 ரூபா டிக்கெட் நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிட்டு அப்படியே உள்ளே நீங்கள் போகலாம், ஜோக் ஃபால்ஸ்குள்ளார என்ட்ரி ஆகலாம். ஸோ நம்ம இவ்வளோ ட்ராவல் பண்ணி இங்கே வந்ததுக்கு காரணமே இந்த ஒரு அழகான இந்த ஜோக் ஃபால்ஸ், இந்த உயரமான இந்த ஜோக் ஃபால்ஸை பார்க்குறது தாங்க. ஸோ வாட்டர் ஃப்ளோ சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் அங்கே போய் அந்த ஜோக் ஃபால்ஸ் அழகை பார்க்குறதுக்கு அந்த மிஸ்ட்டு தான் தீர்மானிக்கும், இயற்கை தான் தீர்மானிக்கும் அப்படிம்பாங்க. ஏன்னா இங்கே ஃபுல்லாக மிஸ்ட்டாக இருக்குமா, மிஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட்டு மை லக்கு, நம்ம லக்கு வந்து ஆக்சுவலாக வந்து மிஸ்ட்டு எதுவுமே கிடையாதுங்க. நல்லா கிளியராக இருக்குது, கிளியராக ஃபால்ஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ வந்து சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இந்த ஃபால்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபால்ஸ்க்கு ஒரு நேம் இருக்குனாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த கும்கி ஃபால்ஸு, கும்கி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ராஜா ஃபால்ஸு. இந்த கீழே அந்த டவுனில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டவுனில் இருக்கிற அந்த ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோரோ ஃபால்ஸா. அப்புறம் இங்கே இந்த தேர்டாக ஒரு ஃபால்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் ஃபால்ஸா. ஸோ இந்தாண்ட லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து ராணி ஃபால்ஸா. ஸோ அப்படியே ஒரு ரோவாக இருக்குது பார்த்தீங்கன்னா ராஜா, ரோரோ, ராக்கெட் அண்டு ராணி ஃபால்ஸாங்க. ஸோ 4 ஃபால்ஸுக்கும் ஒரு பேர் இருக்கு போலங்க. ஒரு 4மே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும், 4 ஃபால்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும் பாருங்க. பாருங்க, இப்பயே மிஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. கீழே இருந்து மிஸ்ட் அப்படியே மேலே வருது பாருங்க. நம்ம வந்தப்போ இந்த மிஸ்ட் இல்லை, ஆனால் இப்போ பாருங்க இந்த மிஸ்ட் இருக்கு. செம்மையாக இருக்குங்க. ஆக்சுவலாக உண்மையாலுமே இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு ஒர்த்தாக இருக்குது. நான் தண்ணி ஏதோ ஃப்ளோ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். நான் லாஸ்ட் ஒரு 3-4 டேஸாக நல்ல மழையா. ஆக்சுவலாக மழைனால உங்களுக்கு வாட்டர் ஃப்ளோ நிறையா இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேம் இருக்குது. அந்த டேம் வந்து தண்ணி திறந்து விட்டுருந்தாங்க அப்படின்னா
இன்னுமே தண்ணி செம்மையாக வருமா. ஸோ இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பாருங்கள் நல்லா கிளியராக விசிபிளாக இருக்கா. உங்களுக்கு ஜோக் ஃபால்ஸ்குள்ளாரையே வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குதுங்க. உள்ளே உண்மையாலுமே பயங்கர க்ளீனாக இருந்துச்சு. நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா கூட இங்கே கூட வந்து நீங்கள் ரெடி ஆகிக்கலாம். லேடிஸுக்கு தனியாக தென் ஜென்ஸுக்கு தனியாக உங்களுக்கு இருக்குது. உண்மையாலுமே நல்லா பாருங்கள், தனியாக எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ஒரு மாலில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு க்ளீனாகவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இங்கேயே நீங்கள் ரெடி ஆகிக்கலாம். ஏன்னா நீங்கள் ட்ரெயினில் வரப்போ காலையில் சீக்கிரமாகவே நீங்கள் ஜோக் ஃபால்ஸ் வந்து ரீச் ஆகிடுவீங்க. ஏன்னா தலகுப்பாக்கு காலையில் 7 மணிக்கெலாம் வந்துடுது. அங்கேருந்து ஒரு 1/2 hour தான் ஆகும். எப்படியும் ஒரு 8 o'clock நீங்கள் ரீச் ஆகிடுவீங்க. இங்கே வந்துட்டு இங்கேயே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. எல்லாமே ஃபுல்லாக இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். இங்கெல்லாம் இன்னும் அந்த பக்கம் நின்று பார்க்குற மாதிரி வியூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்லாம் உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே தான் நீங்கள் இங்கே அப்படியே கீழே இறங்கி போனீங்க அப்படின்னா பாருங்கள், ஸ்டெப்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா. அப்படியே அந்த ஸ்டெப்ஸில் கீழே இறங்கி போனீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் நேராக அங்கே கீழவே போகலாம். பட் அதுக்கு இப்போ அலவுட் இல்லையா. ஸோ அங்கே போய் நின்று ஃபோட்டோ எடுத்துருந்துருக்கலாம், வீடியோஸ் எடுத்துருந்துருக்கலாம், அருவி ஊற்றுற அழகாக பார்த்துருந்துருக்கலாம். பட் அங்கே அலவுட் இல்லைன்றாங்க. என்னென்ன போய் பார்ப்போம் விடுங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா, இங்கே மிஸ்ட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. பாருங்கள் இப்போயே மிஸ்ட்டு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அந்தாலும் ஒன்றுமே தெரியல, அந்த ஃபால்ஸ் தெரியல பாருங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸும் தெரியாது. அந்த அளவுக்கு வந்து மிஸ்ட்டு வந்துடும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மிஸ்ட்டு ஃபுல்லாக வந்துடும். ஸோ அதனால தான் சொன்னேன், வந்த உடனே நம்ம பை லக் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு கிளியர் விசிபிளாக ஃபால்ஸை பார்த்துட்டோம் அப்படின்ட்டு. பாருங்கள் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறப்பே பாருங்கள் மிஸ்ட்டு மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்படியே ஃபால்ஸ் எல்லாமே பாருங்கள், ராணி ஃபால்ஸ் மறைய போகுது. அப்படியே எல்லா ஃபால்ஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக மூடிடும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு மிஸ்ட்டு இருக்குங்க. அதனால தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், மிஸ்ட்டு வந்து இங்கே பயங்கரமாக ப்ளே பண்ணணும் இந்த ஃபால்ஸை நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு. பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் மிஸ்ட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு 1/2 hour ஆச்சு அந்த மிஸ்டெலாம் போகிறதுக்கு. பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்போ கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சு திரும்பவும். ஸோ அந்த மாதிரி அப்பப்போ மிஸ்ட்டு வந்து போகுங்க. நீங்கள் வந்த டைமில் எப்படி இருக்குது அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா மிஸ்ட்டு போகலாம். சம்டைம்ஸ் வந்து மிஸ்ட்டு போகாமையும் போகலாம். பாருங்கள் 1/2 hourல திரும்ப கிளியர் ஆகிடுச்சு. பாருங்கள் திரும்ப மிஸ்ட்டு வந்துடுச்சு. இவ்வளோ நேரம் திரும்பவும் பாருங்கள் மிஸ்ட்டு வந்துடுச்சு. இது வேற ஒரு வியூ. இங்கேருந்து பார்க்கலான்னு வந்தால் இங்கே இப்போ மிஸ்ட்டு வந்துடுச்சு. பாருங்க இதுதான் அந்த தண்ணி ஊற்றுற இடத்துக்கே நம்ம வந்திருக்கோம். பாருங்க இங்க இருந்தா தண்ணி ஊத்துது. ஆக்சுவலா உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறது தெரியாதுங்க எவ்வளோ டீப் இது அப்படின்ட்டு. பாருங்க நம்ம அங்கேருந்து பார்த்தோம்ல அந்த இடம் இது. பாருங்க நம்ம இப்போ இங்கே இருக்கோம். அங்கேருந்து ஆட்டோவில் வந்தீங்க அப்படின்னா ஒரு 2 லொக்கேஷன் வந்து காட்டுறாங்க. நம்ம அங்கேருந்து பார்த்துருந்தோம், அங்கேருந்து வியூஸ் பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா. அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி வந்தீங்க அப்படின்னா இங்கே பக்கத்தில் இருக்குது பாருங்க. இங்கேருந்து ஆனால் பயங்கர டேஞ்சரஸான பிளேஸ் தாங்க. பாருங்க பயங்கர டெப்த்துங்க கீழே. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க பயங்கர டெப்த்தாக இருக்கும் கீழே. இந்த இடம் கொஞ்சம் ரொம்பவே டேஞ்சரான இடம் தான். வந்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக எடுங்க வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம். ஆக்சுவலாக செம்ம டீப்புங்க. பார்க்குறதுக்கு அப்படி தெரியல, ஆனால் பயங்கர டீப்பாக தாங்க இருக்குது. பயங்கரமாக இருக்குங்க இது. இந்த இடம் வந்து செம்ம ஒர்த்தான ஒரு இடம். மிஸ் பண்ணிடாதீங்க. செம்மையாக இருக்குது. பின்னாடி பாருங்க அப்படி இருக்குது. பாருங்க இதுதான் அந்த பிரிட்டிஷ் பில்டிங்களா. அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து இந்த வியூவில் நீங்கள் இந்த ஃபால்ஸை பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு வேறு வியூங்க. பாருங்கள் இங்கே வந்து பார்க்குறப்ப இது பாருங்கள் தனியாக தெரியுது. இது ராணி ஃபால்ஸு, ராக்கெட் ஃபால்ஸு, ராஜா ஃபால்ஸ் இந்த பக்கம் இருக்குது. கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம். இந்த வியூ பார்க்கணும் அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஆட்டோ பிடிச்சிங்கன்னா பர் பர்சனுக்கு 100 rupees கேட்குறாங்க. ஸோ அப்படியே நீங்கள் இங்கே வந்து இந்த வியூ பார்க்கலாம். ஆக்சுவலாக இங்கேருந்து தான் அந்த ஃபால்ஸை கீழே பார்க்குற மாதிரி நிறைய வீடியோஸ் ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக அதுக்கு வந்து இப்போ அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. முன்னெல்லாம் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய வீடியோஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க. பட் இப்போ அதுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க.
வாங்க, வந்து நீங்களும் ஏமாறாதீங்க. வந்தீங்கன்னா இன்னொரு வியூ பாயிண்ட் ஆப்போசிட்டாக ஒரு வியூ பாயிண்ட்டு, அந்த ஒரு வியூ பாயிண்ட்டை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் போகலாம். இது எல்லாமே பிரிட்டிஷ் பில்டிங்லாங்க. அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரங்க இங்கே வந்து ஜாலியாக இங்கே வீடை கட்டிட்டு இங்கேருந்து இந்த ஃபால்ஸோட அழகதை அப்படியே பார்த்துட்டு இருந்துருப்பான். இப்போ வந்து என்னென்னா பிடபிள்யூடி இந்த எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்களா அவங்க யூஸ் பண்ணிட்டுக்கிறாங்களாம். நல்லா இருக்குல்ல? யாராவது தெரிஞ்சவங்க இந்த மாதிரி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் தெரிஞ்சவங்க இருந்தால் நம்ம வந்து இங்கே தங்கலாம். இந்த ஜோக் ஃபால்ஸ்குள்ளார இவ்வளோ பெரிய ஜோக் ஃபால்ஸ்குள்ளார இந்த ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் மட்டும் இருக்குங்க. இது வந்து ஒரு பாரம்பரியமான ரெஸ்டாரண்ட்டு. ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உண்மையாலுமே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். அப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேகி, பைனாப்பிள், இல்லை இந்த கார்னு, பிரெட் ஆம்லேட் அந்த மாதிரி ஏதாவது நம்ம இந்த எவ்ரி ஹில் ஸ்டேஷன் போனோம் அப்படின்னா சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிட்லாம். பட் பெருசாக ஹோட்டல் வந்து அந்த மேலே ஒரு பார்த்தோம்ல அந்த ஹோட்டல் மட்டும் தான் இருக்குது. ரூம்ஸ்லாம் இங்கே பக்கத்தில் சும்மா சின்ன சின்ன ஹோம் ஸ்டேஸ் மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நிறையா இங்கே வந்தீங்க அப்படின்னாலே நம்பர் போட்டிருப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரூம்ஸ் கிடைக்குங்க. நீங்கள் ரெசார்ட்ஸில் தங்கி இங்கேருந்து இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரெசார்ட்ஸில் ஸ்டே பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் நைட்டே கூட கிளம்பிடலாம். மேக்ஸிமம் நீங்கள் காலையில் வந்தீங்க அப்படின்னா அப்படியே ஏர்லி மார்னிங்கே ட்ரெயின் உங்களுக்கு தலகுப்பா ரீச் ஆகிடுது. அங்கேருந்து ஒரு ½ அன் ஹவரில் நீங்கள் ஜோக் ஃபால்ஸ் ரீச் ஆகிடலாம். வந்தீங்க அப்படின்னா நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் போயிட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நல்லா சூப்பராக மெமரி க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கேருந்து கிளம்பலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாலுமே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். எப்படி ஜோக் ஃபால்ஸ்க்கு வரணும், எப்படி ஒரு வீக்கெண்டாக சூப்பராக பிளான் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற திங் இந்த வீடியோ மூலிமா நீங்கள் தெரிஞ்சுருந்துருப்பீங்க. ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் நம்ம சேலம் முட்டை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.